Hi dear friends and families, welcome to Craft Tamil channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாபி டால் இமேஜ் வரைஞ்சி வச்சுருக்கேன். இது வந்து கூகுளில் போய்ட்டு பாபி டால் ட்ராயிங் இமேஜஸ்னு கேட்டு வரைஞ்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே அந்த கீழே இருக்கிற ஃப்ராகு தவிர அந்த கெவுன் தவிர மேலே இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் அதோடய ஃபேஸு அது எல்லாத்துக்கும் நம்ம லைட்டாக ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுத்துக்கலாம். ஒரு black கலர் மார்க்கர் எடுத்து நான் அவுட்லைன் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு ஸ்கெட்சு எடுத்து கூட அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த மாதிரி மார்க்கரில் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் இப்படி பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கலர் மட்டும் கொடுத்துக்குவோம். சும்மா லிப்புக்கு வந்துட்டு ரெட் கலர், அதுக்கப்புறம் அது போட்டிருக்க கம்மலுக்கு வந்து இந்த மாதிரி எல்லோ கலர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு அதோட ஹேருக்கு வந்து black கலர் கொடுத்துக்கலாம். அப்புறம் அதோட ட்ரெஸ்ஸுக்கெலாம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கலரிங் பண்ணிக்கலாம். நான் சும்மா ஒரு எல்லோ கலரையும் ரெட் கலரையும் மிக்சிங்காக கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ கொடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த தெர்மாக்கோல் பால்ஸ்லாம் வச்சு அந்த ட்ரெஸ் ஃபுல்லாக கவர் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப லேஸாக தெரிஞ்சிச்சுன்னா, அதாவது இந்த A4 ஷீட்டில் பண்ணுறது ரொம்ப மெல்லிஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி அட்டைலாம் இருக்கும்ல லைட்டாக இருக்கிற மாதிரி அந்த அட்டையில் கூட வரைஞ்சி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் இதை நம்ம வந்து இன்னொரு கார்ட்போர்டுக்கு மேலே ஒட்ட தான் போகிறோம். அதனால நான் A4 ஷீட்லேயே பண்ணிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த கைக்கு ரெண்டு சைட்லேயும் அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்தையும் வந்து கேப்பாக இருக்கணும். அந்த இடத்துல வந்து பேப்பர் இருக்கக்கூடாது. அதனால் அந்த இடத்தையும் இந்த மாதிரி நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். அந்த கார்ட்போர்டுக்கு மேலே வந்து ஆயில் ஷீட் வச்சு கவர் பண்ண போகிறோம். நான் வந்து ஆயில் ஷீட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கலர் பேப்பர் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து ஸ்கை ப்ளூ கலர் சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வேறு எந்த கலர் வேணால் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் எடுத்துகிட்டு இந்த கார்ட்போர்டுக்கு மேலே வச்சு நம்ம ஒட்ட போகிறோம். அதுக்கு வந்து நான் ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணி ஒட்டுறேன். நீங்கள் ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபெவிகால் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஃபெவிகால் வந்து திட்ட தெரியும். பட் இதே ஃபெவிஸ்டிக்னா அழகாக அப்படியே ஒட்டிக்கும், நீட்டபிளாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்காக நான் இந்த மாதிரி ஃபெவிஸ்டிக் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன். அந்த கார்ட்போர்டோட பின்னாடியும் சேர்த்து இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க நீட்டபிளாக. இப்போ ஒட்டியாச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து நம்ம இந்த பாபியை சென்டரில் வச்சு ஒட்டணும். அதுக்கு முன்னாடி இந்த சைட்லலாம் கொஞ்சம் கவர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். சரி, எப்போவுமே எல்லாத்துக்கும் லேஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபோம் ஷீட்டில் கிளிட்டர் ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். அதில் வந்து எல்லோ கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வந்து 1 சென்டிமீட்டரோட அகலத்தில் 1 சென்டிமீட்டர் அகலம் வச்சுட்டு அதை வந்து நீளமாக கோடு போட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது எல்லாமே இதோட சைடில் நம்ம ஒட்டுறதுக்காக தான். இதுக்கு வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட் தான் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சது எது வேணால் நீங்கள் ஒட்டிக்கலாம். லேஸ், அப்புறம் சாட்டன் ரிப்பன், இல்லைனா சாதாரண ஒரு கலர் பேப்பரை நீங்கள் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி ஒட்டினீங்களா கூட நல்லா தான் இருக்கும். சும்மா ஒரு அவுட்லைனில் அவுட்லுக்கில் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டுறோம். ஓகே, இப்போ ஃபெவிகால் அப்ளை பண்ணி இதுக்கு வந்து ஃபெவிகாலே அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். இது நல்லாவே ஒட்டிக்கும். இதுக்கு வந்து நம்ம க்ளூகன் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபெவிகால் அப்ளை பண்ணி இதோட சைட்லலாம் ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி மேலே கீழே லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு சொல்லிட்டு ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு அதோட சென்டரில் தூக்கி அந்த பாபியை வந்து நம்ம ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு இப்போ எக்ஸஸாக இருக்கிற பீஸையும் கட் பண்ணியாச்சு. இப்போ அந்த பாபியில் வந்து அதே ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணி தான் நான் சென்டரில் ஒட்ட போகிறேன். ஃபெவிஸ்டிக்கை வந்து இந்த பேப்பர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த பாபியோடைய பேப்பர் இருக்குல்ல, அதை பின்னாடி திருப்பி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு சென்டரில் எடுத்து ஒட்டிக்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த தெர்மாக்கோல் பால்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து இந்த பாபியோட ட்ரெஸ் இருக்குல்ல அதில் ஃபுல்லாக நம்ம வந்து ஒட்டி கவர் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி கலர் தெர்மாக்கோல் பால்ஸ் நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஃபுல்லாக ஒட்டிகிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு எப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸோட அவுட்லுக்கில் மட்டும், அதாவது அந்த அவுட்லைனில் மட்டும் பார்த்து பொறுமையாக ஒன்றா அப்படியே கரெக்டாக வச்சு ஒட்டிக்கோங்க. அதுக்கு வந்து நீட்டாக கரெக்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உள்ளுக்குள்ளே வந்து நம்ம எப்படி வேணால் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். பட் வந்து அந்த சைடில் அவுட்லைன் மட்டும் நேராக இருக்கிற மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க. அப்படி வந்து நான் ஒட்டின மாதிரி நான் ஒட்டிட்ட பிறகு ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படி நான் ஒட்டின மாதிரி உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வந்து தனித்தனி கலராக பிரித்து வச்சுட்டு அதை வந்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும், அதாவது ஒவ்வொரு அடுக்காக நான் வந்து வரைஞ்சிருக்கேன்ல தனித்தனியாக, அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கலர் ஒட்டினீங்கனாலும் நல்லா தான் இருக்கும். நான் இப்போ சொல்கிறது உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. நான் ஒட்டி முடிச்சுட்டு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து அவுட்லைன் வந்து ஒட்டி முடிச்சிட்டேன்னா இதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே நான் நிறைய ஃபெவிகால் அப்ளை பண்ணி அப்படியே எல்லா கலரையும் சேர்த்து வச்சு ஒட்டிட்டேன். பட் நான் என்ன சொல்கிறேன்னா தனித்தனியாக ஒவ்வொரு லேயருக்கும் ஒவ்வொரு கலர் நீங்கள் தனித்தனியாக ஒட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு தெரியல, ஒட்டிட்ட பிறகு தான் தோணுச்சு சரி தனித்தனியாக ஒட்டியிருந்தா நல்லாயிருக்குமே, ஒரு ட்ரெஸ் மாதிரி பார்க்க நல்லா இருந்திருக்குன்னு தோணுச்சு. பட் இதுவுமே கலர்ஃபுல்லாக இருந்தனால நான் இப்படியே ஒட்டி விட்டுட்டேன். பட் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். குட்டீஸ் கூட ரொம்ப சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாம். ஓகே, இப்போ நான் ஃபுல்லாத்தையும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி அதில் கொட்டிட்டு மிச்சம் இருக்கிறத வந்து அப்படி தட்டி விட்டுட்டேன். இப்போ ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு மேலே அந்த ஆயில் ஷீட் ஒட்டியிருக்கோம்ல அதுக்கு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம்.
சும்மா ஸ்டிக்கரு அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஒட்டிக்கலாம். என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஹார்ட்டின் ஷேப்பில் ஃபோம் ஷீட் தான், கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் ஸ்டிக்கர் டைப் இருந்துச்சு. அது எப்படின்னா 2 ஹார்ட் அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சிரும். உள்ளே இருக்கிற ஹார்ட்டை தனியாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். அது அழகாக இருந்துச்சு. அது இங்கே ஒட்டினா நல்லாயிருக்குன்னு தோணுனால அதை எடுத்து இப்படி ஒட்டியிருக்கேன். 2 சைடுமே 2 ஹார்ட்டையுமே தனித்தனியாக பிரித்து மேலே பெருசையும் கீழே சின்னதையும் எடுத்து இப்படி ஒட்டி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன ஹார்ட்டு ஒட்டினா நல்லாயிருக்குன்றனால ஹார்ட் பங்க்சிங் மிஷின் என்கிட்ட இருந்துச்சு. ரொம்ப சின்னது இது. அதை வந்து ஒரு பிங்க் கலர் பேப்பரில் நிறைய சின்ன சின்ன ஹார்ட் இந்த மாதிரி பஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதை வந்து நம்ம அந்த ஆயில் ஷீட் இருக்குல்ல, அது எங்கெல்லாம் கொஞ்சம் கேப்பாக இருக்கும் அந்த இடத்துலலாம் வச்சு ஒட்டினா இன்னும் கொஞ்சம் கிராண்டாக தெரியும். அதுக்காக நான் இந்த மாதிரி நிறைய பஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதை ஃபெவிகால் அப்ளை பண்ணி அங்கங்கே ஒட்டிக்கோங்க. அப்படி இந்த மாதிரி உங்களுக்கு ஹார்ட் ஷேப் பிடிக்கலனா நீங்கள் ஸ்டார் டைப்பு ஆர் வந்து சின்ன சின்னதாக ரவுண்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணி ஒட்டலாம். பட் பாபி பக்கத்தில் சின்ன சின்ன ஹார்ட் மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் லுக்காக அட்ராக்டிவாக இருக்கும். அதனால நான் அந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். இதை நீங்கள் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் கூட ஒட்டலாம். அது இன்னும் கொஞ்சமே பார்க்குற அழகாக இருக்கும். நான் வந்து கலர் பேப்பர்லேயே முடிச்சிட்டேன். அவ்வளோதான். இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. இது ரொம்ப வெரி வெரி சிம்பிள் கிராஃப்ட் தான். குட்டீஸ் ஈஸியாக பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி தனித்தனியாக கலர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். இது பார்க்க எப்படி இருக்குது, இந்த ஐடியா சிம்பிளாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் பர்த்டேக்கெலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டேன்னு மட்டும் மேலே இன்செர்ட் பண்ணிவிட்டு பாபி ரொம்ப பிடிக்கும்ல, அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஓகே, இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி